இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7த் 3 டெர்ம் சோசியல் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனு தமிழ்நாட்டில் கலையும், கட்டிடக்கலையும். ங்களா? தமிழ்நாட்டில ஒரு கலை, ஒரு கட்டிடக்கலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஆ ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டில பிறந்த கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்டிடக்கலை தான். ங்களா? அத பத்தி தான் குடுத்துருப்பாங்க ஃபுல்லாவே பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட கட்டிடக்கலை அப்படின்றது வந்து நம்மளோட மண்ல வந்து அதாவது தமிழ்நாட்டில வந்து பிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். ங்களா? எதுக்கு இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்டின்னா, தமிழ் திராவிட கட்டிடக்கலையோட மரபுக்கு மகாபலிபுரத்தில இருக்கக்கூடிய அந்த 7ஆம் நூற்றாண்ட சேர்ந்த காலத்தில, முந்தைய குடைவரை கோவில்களே, அதாவது குகை கோயில்களே எடுத்துக்காட்டுகளாகும். ங்களா? அதாவது தமிழ்நாட்டில் கோவில்கள், கட்டடக்கலைய வந்து நம்ம வந்து பரிணாம வளர்ச்சிய வந்து 5 கட்டங்களா பிரிக்கலாம். மொத்தம் 5ஆ பிரிக்கலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பல்லவர் காலம். ஏன்னா, அதுதான் ஸ்டார்ட்டிங் 600லேருந்து 800 இந்த மகாபலிபுரத்தில இருக்கக்கூடிய அந்த 7ஆம் நூற்றாண்ட சேர்ந்த எல்லாமே ஃபர்ஸ்ட்ல வந்துரும். அதுக்கப்புறம் பிற்கால சோழர்களோட காலம். பெரிய கோயில் கட்டுனது. 350லேருந்து 1100 வர. சரிங்களா? பிற்கால சோழர்களோட காலம் 1100லேருந்து 1350 வர. அப்புறம் விஜயநகர நாயக்கர் உள்ள காலம் 1350லேருந்து 1600 வர. அப்புறம் நவீன காலத்தில இப்ப 1600க்கு அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிறது நவீன காலம். இப்படி ஒரு 5 காலகட்டங்களா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 5 காலகட்டங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெசன் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பல்லவர் காலம் பார்க்கலாம். பல்லவர் காலத்தில வந்து கோவில் கட்டிடக்கலை வந்து குடைவரை கோயில்கள் அப்படின்றதுல தான் உருவானுச்சு. குடைவரை கோயில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோயில்கள் என்னும் மாற்றத்திற்கு உள்ளானது. இவங்களோட காலகட்டத்தில. முன்னாடி குடைவரை கோயில்களா ஸ்டார்ட் ஆனுச்சு. அது அப்படியே என்னாச்சு? கட்டுமான கோயில்களா மாறுனுச்சு. யாரோட காலகட்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, யாருன்னா பல்லவர்களோட காலத்தில தான் மாறுனுச்சு. ங்களா? யாரோட காலம் இது நடந்துச்சு அப்படின்ற மாரி தான் கொஸ்டின் இருக்கும். அது மாரி பார்த்துக்கங்க. இப்ப குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியா திகழ்ந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்மன். இதே கொஸ்டின் கேட்பாங்க. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்மன். ங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்டின்னா, மண்டகப்பட்டில உள்ள குடைவரை கோவில் அவர் உருவாக்குன முதல் குடைவரை கோயில். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகேந்திரவர்மன் உருவாக்குன முதல் குடைவரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டகப்பட்டில இருக்கக்கூடிய இந்த பாருங்க குடைவரை கோயிலும் மண்டகப்பட்டு. இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு உருவாக்குனது. ங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்டின்னு பார்த்தோம்னா, அந்த குடைவரை கோயில்கள் அமைக்கக்கூடிய அந்த முறை வந்து 700க்கு அப்புறம் மறைஞ்சிருச்சு. 700க்கு அப்புறம் மறைஞ்சு, என்ன கட்டடக்கலை உருவானுச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கட்டுமான கோவில் வந்து உருவாகிருச்சு. 700க்கு அப்புறம் கட்டுமான கோயில்கள் உருவானுச்சு. ஓகேங்களா? 7 கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? அதாவது கட்டுமான கோயில். 7 கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பல்லாம் மகாபாரதத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில். ஓகேங்களா? இது யாரு கட்டுனதுன்னா 2வது நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? இது ஒரு கட்டுமான கோயிலு. அதாவது தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில்கள் ஆகும். இது 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டுன இந்த கட்டுமான கோயிலு, தென்னிந்தியாவோட மிக பழமையான கட்டுமான கோவில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராஜசிம்மன். ராஜசிம்மன் என்று அறியப்பட்ட பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டியிருப்பாரு. காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டினது யார் அப்டின்னா, ராஜசிம்மன். அதாவது 2ஆம் நரசிம்மர் அவர் தான் கட்டினாரு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி கடற்கரை கோயில கட்டினது இவரு தான். மேல பார்த்தோமே. ங்களா? காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. யார் யார் கட்டினாங்கன்னு மட்டும் பார்த்துக்கணும். 2ஆம் நந்திவர்மன் என்ன கட்டினாருன்னா, காஞ்சிபுரத்தில உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில மகாபலிபுரத்தில 7 கோவில் குடைவரை கோயில்களாக அமைக்கப்படாமல், வெட்டி எடுத்த கற்களை கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மகாபலிபுரத்தில அந்த 7 கோவில். இதான் காஞ்சி கைலாசநாதர் கோயில். 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. காஞ்சி வைகுண்ட பெருமாள் வந்து 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. இவருக்குள்ள பேர் தான் ராஜசிம்மன். சரிங்களா? இப்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அப்புறம் இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டோரியா தான் குடுத்திருப்பாங்க. அதாவது திரௌபதி ரதம், ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகாதரம் அதெல்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம் நம்ம. அதான் பஞ்சபாண்டவ ரதம். பஞ்சபாண்டவ ரதம் அப்பன்னா 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேர் யாருன்னா, திரௌபதி ரதம், தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், சகாதேவ ரதம். இப்ப இந்த 5ம் 5 பஞ்சபாண்டவ ரதமும் அங்க மகாபலிபுரத்தில இருக்கு. ஒற்றை கல்லுல வந்து செதுக்கப்பட்டது. ஸோ அது மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். அதான் அந்த அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய காட்சி. இதுவும் வந்து பார்த்தோம்னா, எங்க இருக்கு? மகாபலிபுரத்தில தான் இருக்கு. யா 1984ல் கடற்கரை கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவுச் சின்னங்கள்,
கோயில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடம் என யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. மாமல்லபுரம் எப்போ வந்து யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1984ல அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள். அதாவது பல்லவர் காலத்துல என்னென்ன பாண்டியர் கோவில்கள் இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ங்களா? அதாவது முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களோட சமகாலத்தவர்கள். முற்கால பாண்டியர்கள். ங்களா? அவங்களோட சமகாலத்தவர்கள். பல்லவர்களைப் போலல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளர்களோட சிலைய வந்து நிறுவுனாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடைவரை கோயில் மட்டும் கட்டுனாங்க. இவங்க குடைவரை கோயிலோட கருவறையில கடவுளோட சிலைய நிறுவுனாங்க. யார் அப்படின்னா பாண்டியர்கள். யாருன்னா பல்லவர்கள் காலத்து பாண்டியர்கள். சரிங்களா? அப்ப இவங்களோட அந்த குகை கோவில்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கட்டுன அந்த குகை கோவில்களுக்கு எக்ஸாம்பிள் மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரத்திக்குன்றம், திருச்சிராப்பள்ளி. இந்த இடங்கள்லாம் இவங்க கட்டுன கோயில் வந்து இருக்கு. அப்படி யாருக்கு என்ன கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனும், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுளுக்கு படைத்தளிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி பாண்டியர்கள் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி பார்ப்போம். பாண்டியர்கள் கட்டுன ஒரு முக்கியமான கோயில். மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து பார்த்தோம் அப்டின்னா, மகேந்திரவர்மன் காலத்துல வந்து சுத்தி பார்த்திருந்தோம். அது மாரி பாண்டியர்களோட ஒரு முக்கியமான கல்வெட்டுனா, கழுகுமலையில் உள்ள முற்றுப்பெறாத வெட்டுவான் கோவில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆ குகை கோயில். ஓகேங்களா? ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. பாண்டியர்களோட கட்டுமான கோயில்களும், பாண்டியர் கட்டடக்கலையின் சிறப்புமிக்க அம்சங்களாகும். அதாவது குடைவரை கோயில்கள். அப்படி என்ன குடைவரை கோயில் இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, கழுகுமலையில உள்ள முற்றுப்பெறாத வெட்டுவான் கோவில். பாண்டியர்களோடது. ங்களா? ஒற்றைக்கல் கோவில் இந்த பாருங்க கழுகுமலை. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ங்களா? கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவிலான வெட்டுவான் கோவில் ஒரு பெரும் பாறையின் 4 புறங்களிலிருந்தும் செதுக்கி அமைக்கப்பட்டது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதனால இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், பாண்டியர் கட்டடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகள். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலு, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், இவங்க இதெல்லாம் யாரோட காலம் அப்டின்னா, பாண்டியர்களோட காலத்தோடது. அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, பாறை குடைவரை கோயில்களில் குகைகளின் சுவர்கள் கடவுளர்களின் புடைப்புச் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஒண்ணும் இல்ல. புடைப்புச் சிற்பங்கள வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. வேற எதுவும் இல்ல. ங்களா? இத மட்டும் நோட் பண்ணா போதும். வெட்டுவான் கோவில் சிற்பம். புடைப்புச் சிற்பம் வச்சிருக்கான்னு சொன்னா முன்னாடியே கழுகுமலை வெட்டுவான் கோயில் பார்த்தோமா, அதுல இருக்கக்கூடிய அந்த புடைப்புச் சிற்பம். ங்களா? வேற என்ன எக்ஸாம்பிள்னா, திருப்பருத்திக்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை ஆகிய இடங்களில் உள்ள குடைவரை கோயில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளோட புடைப்புச் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்துள்ளன. அதாவது புடைப்புச் சிற்பங்கள அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா, மதுரை பாண்டியர்கள். ஆ. அப்புறம் மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த சிலைகள் தற்போது மதுரையில் திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்துல இருக்கு. அப்ப இவங்களோட இந்த புடைப்புச் சிற்பங்கள், சிலைகள்லாம் எங்க இருக்கு? திருமலை நாயக்கர் மகால்ல வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா மதுரையில தானே இருக்கு திருமலை நாயக்கர். ஸோ அதனால சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்களோட ஓவியங்கள். ஓகேங்களா? புதுக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா, சித்தன்னவாசல் இருக்கு. இந்த சித்தன்னவாசல்ல என்ன அப்படின்னா, ஓவியங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நமக்கு நோட் பண்ணா போதும். யார் காலத்து ஓவியர் அப்படின்னா, பாண்டியர் காலத்து ஓவியம் தான். பாண்டியரோட ஒரு உன்னதமான ஓவியங்கள் இருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சித்தன்னவாசல்லயும், திருமலைபுரத்திலயும் முற்கால பாண்டியரோட ஓவியங்கள் இருக்கு. 2 இடம் மட்டும் நோட் பண்ணா போதும். இது இல்லாம சித்தன்னவாசல் அப்படிங்கிறது சமண துறவிகள் வாழ்ந்த ஒரு குகை. சமண துறவிகள் வாழக்கூடிய ஒரு குகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தன்னவாசல். ங்களா? அதுக்கப்புறம் தாமரை தடாக ஓவியம். தாமரை தடாக ஓவியம் அதன் மிகச்சிறந்த வர்ணங்களின் பயன்பாட்டிற்கும், காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் புகழ் பெற்றது. இந்த புகழ் பெற்றது அப்படின்றதுனால நோட் பண்ணீங்க. கொஸ்டினா கேட்கலாம். ங்களா? தாமரை தடாகை ஓவியம். சித்தன்னவாசல் ஓவியம் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றுள்ளது. சித்தன்னவாசல் ஓவியம் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகள பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முற்கால பாண்டியர் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளன. 2 இடத்துல பார்த்தோமா, ஒண்ணு வந்து திருமலைபுரம், இன்னொன்னு வந்து சித்தன்னவாசல். இதுல திருமலைபுரத்துல இருக்கக்கூடிய ஓவியங்கள் சிதைவடைஞ்சிருக்கு. அத மட்டும் தெரிஞ்சுங்க போதும். முற்கால சோழர்கள் காலம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம் என்னதுன்னா, முற்கால சோழர்கள் காலம். அதாவது விஜயாலயன் காலத்துல வந்த சோழர்கள். 850ல விஜயாலய சோழன் காலத்தில் முக்கியத்துவம் பெற துவங்கிய
சோழர்கள் ஆட்சியில என்னென்ன கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பிற்கால சோழர் கோவில் கட்டடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்தில் உள்ள அருகில் உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவிலை குறிப்பிட்டு சொல்லலாம். திண்டிவனத்தில இருக்கக்கூடிய கோயில் தாதாபுர கோவில். இத வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பாணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முற்கால சோழர்களோட கோவில் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும். என்ன பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பியன் மகாதேவி பாணி. ங்களா? அதுக்கப்புறம் செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்றது எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் அதாவது மாடக்குழிகள் இருந்தால், அதை செம்பியன் மகாதேவி பாணி என வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செம்பியன் மகாதேவி பாணின்னா என்னன்னா, அதிக அளவுல தேவ கோஷ்டங்கள் நெறைய இருக்கணும். அதாவது மாடக்குழிகள் இருக்கணும். இருந்துச்சுன்னா, அது அந்த வகையை சேர்ந்தது. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, திருப்புயம்புரத்துல உள்ள கோவில் வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். திருப்புரம் வியத்தில் உள்ள கோவில் வந்து மகாதேவன் செம்பியன் பாணிக்கு எக்ஸாம்பிள். ங்களா? அடுத்து பிற்கால சோழர்கள் காலம். ஓகேங்களா? பிற்கால சோழர்கள் காலம்னா தஞ்சாவூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல அமைந்துள்ள 2 உன்னதமான கோவில்கள். ஓகேங்களா? ராஜராஜன் காலத்து செல்வ பெ பெருக்க சாதனைக்கு பொருத்தமான நினைவுச்சின்னம். தஞ்சாவூர்ல உள்ள சிவன் கோயில். அதான் பெரிய கோயில சொல்றாங்க. ங்களா? 1009ல கட்டி முடிச்சிருப்பாங்கப்பா பெரிய கோயிலு. இந்த இயர நோட் பண்ணிக்கங்க. கிபி 1009ல பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜனோட பையன் ராஜேந்திர சோழன் கட்டுனது. இது ராஜராஜன் கட்டுனது. ஓகேங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயிலு, கங்கை கொண்ட சோழபுரம் 2மே குடுத்துருப்பாங்க அப்படியே. தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து ஒரு பெரிய கோவில் வளாகமாக இருந்தது. அது விமானம் பார்த்தீங்க அப்படின்னா 216 அடி உயரம் கொண்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்ப்பகிரகத்தின் மேலுள்ள கட்டுமானம் 216 அடி உயரம் கொண்டது. உலகத்துல மனிதனால கட்டப்பட்ட மிக உயர்ந்த சிகரங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஓகேங்களா? உயரமாக அமைஞ்சிருக்கிறதுனால அத சிகரம் தட்சிண மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. உயரமாக அமைஞ்சிருக்கிறதுனால அதோட சிகரம் தட்சிண மேருன்னு சொல்லுவாங்க. ஆ. நந்தியோட சிலை ஒரே பாறையில வந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி உள்ள நந்தி. ஓகேங்களா? அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேங்களா? கங்கை கொண்ட சோழபுரம் எங்க இருக்கு அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமா விளங்கிற்று. ராஜேந்திரனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்பப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில் ஐயப்பாட்டிற்கு இடமில்லாமல் தஞ்சாவூர் பிரதேஷ் கோயிலின் வழித்தோன்றல். ஓகேங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயிலோட வழித்தோன்றல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கங்கை கொண்ட சோழபுரம் 55 மீட்டர் இதோட உயரம். ஓகேங்களா? வேற என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தாராசுரம். தாராசுரம் எங்க இருக்கு அப்படின்னா, கும்பகோணத்தில இருக்கு. ஓகேங்களா? இதுவும் பிற்கால சோழரோட ஒரு எக்ஸாம்பிள் தான். ஐராதீஸ்வரனுக்கு, அதாவது இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள். ஐராதீஸ்வரனுக்கு படைக்கப்பட்டது தான் தாராசுரத்தில இருக்கக்கூடிய கோயில். ங்களா? இது யார் கட்டினதுன்னா, 2ஆம் ராஜராஜன் கட்டினது. இந்த கோயில கட்டினது யார் அப்படின்னா, 2ஆம் ராஜராஜன் வந்து இந்த கோயில வந்து கட்டியிருப்பாரு. அப்புறம் வந்து கோவிலோட அந்த மகா மண்டபம் வடிவத்தில் பெரியதாக உள்ளது. கோயிலின் மகா மண்டபம் வடிவத்தில பெரியதாக உள்ளது. இக்கோயிலின் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல காட்சியளிக்கிறது. ஏனெனில் மகா மண்டபத்தின் கீழ்ப்பகுதியில் 4 சக்கரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தேர் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐராதீஸ்வரம் கோயில் எப்படி இருக்காம்? பார்க்கறதுக்கு தேர் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ஐராதீஸ்வரர் 2ஆம் ராஜராஜன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய அந்த கோயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிற்கால பாண்டியர்கள் கட்டின கோயில். பிள்ளையார்பட்டியில உள்ள தமிழ்நாட்டுல வந்து பிள்ளையார்பட்டியில இருக்கு. ஆ பிற்கால பாண்டியர்களோட கோயிலு. காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்க பிள்ளையார்பட்டிப்பா. ஓகேங்களா? காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில குடைவரை கோவில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிற்கால சோழர்களோட ஒரு எக்ஸாம்பிள். என்ன இதுல இம்பார்ட்டன்ட்னா, தேசி விநாயகம் என குகை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ள சிற்பத்தின் சிறப்பு யாதெனில், 2 கைகளை கொண்டுள்ள கணபதியின் தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பியுள்ளது தான் இந்த கோயிலோட சிறப்பே. ஓகேங்களா? பிள்ளையார்பட்டி கோயிலோட சிறப்பு. பிற்கால பாண்டியர்களோட ஒரு சிறப்பு. ஓகேங்களா? பிற்கால பாண்டியர் ஆமா. பிற்கால பாண்டியர் தான். இந்த இப்படி திரும்பி இருக்கும். வலது பக்கமா திரும்பி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிள்ளையார்பட்டி கோவிலும், கற்பக விநாயகரும் பிற்கால பாண்டியர்களோடது. அடுத்து விஜயநகர காலம். விஜயநகர காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு புதிய கட்டடக்கலை வந்து உருவானுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்கள்ல மண்டபங்கள் கட்டுனாங்க. விஜயநகர அரசர்களோட ஆட்சி காலத்துல ஒரு புதிய வடிவிலான கட்டடம் கட்டும் முறை வந்து உருவானுச்சு. அது என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டடங்கள்ல, கோவில்கள்ல வந்து மண்டபங்கள் கட்டுறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணாங்க அப்படின்னா, தூண்கள்ல வந்து குதிரைகள், சிங்கங்கள் அதெல்லாம் வந்து சிற்பங்களா செதுக்குனாங்க. குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் கடவுளர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இதுதான் இவங்களோட இந்த டிஃபரன்ஸே. அப்படி என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில வரதராஜ பெருமாள் கோயிலு, வேலூர்ல உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலு, கல்யாண மண்டபங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு. ங்களா? மண்டபங்கள் மிகவும் புகழ்பெற்றது பார்த்தீங்கன்னா, மதுரை கோயில்ல அமைஞ்சிருக்க புது மண்டபம். இவங்க தான் மண்டபம் கட்டினாங்களா? ஒரு ஒரு கோயில்லயும் மண்டபம் கட்டினது இவங்க தான். அப்படி இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய புது மண்டபம்.
இது எல்லாமே விஜயநகர காலத்த சேர்ந்தது. சரிங்களா? ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் கோயில் குடுத்துருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க. திருநெல்வேலியில இருக்கக்கூடிய திருக்குறங்குடியில அழகிய நம்பி கோயிலு, திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலு, ரங்கநாதர் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ண கோயிலு. சரிங்களா? அப்புறம் ஆழ்வார் திருநகர்ல ஆதிநாதர் கோயிலுள்ள தெற்கு விழா மண்டபம், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள புதுமுக மண்டபம். இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள தான் கொஸ்டினா அப்படியே கேட்பாங்க. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் குடுத்துருக்காங்க. ஆதிநாதர் கோயில், ஆழ்வார் திருநகரி. இந்த மாரி படம் குடுத்தத கண்டிப்பா போலீஸ் எக்ஸாம்லயும், எஸ்ஐ எக்ஸாம்லயும் கேட்பாங்க. படமா இருக்கிறத கண்டிப்பா எடுத்து வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த படமா இருக்கிறது யாரோட காலத்த சேர்ந்தது அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா, மதுரை மீனாட்சி அம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபம், புது மண்டபம், அப்புறம் திருக்குறங்குடி, மதுரை மீனாட்சி அம்மன்ல இருக்கக்கூடிய அந்த இது ஆயிரங்கால் மண்டபம். இதெல்லாம் இவங்களோடது தான். ஓகேங்களா? விஜயநகரோடது தான். நாங்குநேரி வானமாமலையார் கோவிலு ஆகியவற்றில் உள்ள ரத்தி மண்டபம் ஆகியவை மண்டப கட்டடக்கலைக்கு சிறப்பு மிகுந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்துருங்க நேரா. வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோயிலு, திண்டுக்கல்லுக்கு அருகில தாடிக்கொம்பில் அமைந்துள்ள கோவிலு, திருநெல்வேலிக்கு அருகில கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள கோவில், தஞ்சாவூர் பெரிய கோயில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆகியவை இக்காலப்பகுதியைச் சேர்ந்த சிறப்பித்து சொல்ல வேண்டிய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய மிகப்பெரும் கலைப்படைப்புகள். எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. வேற எதுவுமே வேணாம். ஆ. எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கோயில் இருக்கு. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பொறுத்துக்கள தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த 2ம் தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா ஒரு ஆன்ஸர் வந்து அட்டெண்ட் பண்ணிறலாம். ங்களா? ஸோ பொறுத்துக்கள கேட்பாங்க. ஸோ அத மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். வேற எதுவும் வேணாம். அப்புறம் நவீன காலம் 1600க்கு அப்புறம். ங்களா? அதாவது மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களாக ராமநாதபுரம் பகுதியை ஆண்டு வந்த சேதுபதிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல என்ன சிறப்புனா, கோவிலின் சிறப்புமிக்க பிரகாரம் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளன. உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் இவையே என சொல்லப்படுகிறது. அதாவது பிரகாரத்த ரொம்ப நீளமா கட்டியிருப்பாங்களாம். அவ்வளோதான் இவங்களோட அந்த டிஃபரன்ஸ். ங்களா? அடுத்து கோவில் 3 பிரகார சுற்றுகளை கொண்டுள்ளது. அதாவது 3 இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 3ல எது பழமையானது அப்படின்றத மட்டும் பாருங்க. 3 பிரகாரங்கள்ல உட்புறம் அமைந்துள்ள பிரகாரமே மிக பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறப்பு மட்டும் பார்த்தா போதும். ராமநாத சுவாமி கோவில் பிரகாரம் ராமேஸ்வரத்துல இருக்கு. இது மட்டும் பாருங்க போதும். சுருக்கத்துல பெருசா இருக்காது. நம்ம உள்ள என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த பாருங்க. முற்கால சோழர்களின் காலம் பேரழகு மிக்க விமானங்களுக்கு பெயர் பெற்றது. பாறைகளில் சிற்பங்களை படைப்பது பல்லவர் காலம். அது மாரி முற்கால சோழர்களோட காலம் பேரழகு மிக்க விமானங்கள பெயர் பெற்றது. அதுக்கப்புறம் பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது. மண்டபங்கள் அப்படின்னாலே விஜயநகர காலப்பகுதி. நவீன காலத்துல பிரகாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டன. இது அப்படியே பொறுத்துகள வச்சு என்ன பண்ணுவாங்க, மேட்ச வச்சு முடிச்சு. ஓகேங்களா? இப்ப இத மட்டும் பார்த்துங்க போதும்.